वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கியெங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்திய ஜெகத்குரும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இன்று தமிழ் ஏவிளம்பி வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கிலம் 2017 ஜூன் மாதம் 24ஆம் தேதி. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் மிக சரியாக காலை 5:50 நிகழவிருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:36 நிகழவிருக்கிறது. இன்றைய திதி அமாவாசை திதி காலை 8 மணி வரையிலும் இருக்கிறது. அதற்கு பிறகு பிரதமை திதி ஆரம்பித்து நாளை அதிகாலை 4:21 வரையிலும் இருக்கிறது. 4:21 நாளைய சூரிய உதயமான 5:50 வரையிலும் பிரதமையை தொடர்ந்து வரக்கூடிய தூதிய திதி இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரே நாளிலே 3 நட்சத்திரங்கள் சேர்ந்து அவமாகும் என்று குறிப்பிட்டேன். இன்று 3 திதிகள் இந்த 60 நாழிகைக்குள்ளாக சம்பவித்து இன்றும் அவமாகமாக நேருகிறது. இந்த அவமாகம் என்பது மிக சிறந்த ஒரு நல்ல நாளாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்று ஒரு 3 திதி இருக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இனி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு 1:57 வரையிலும், அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்று இந்த சனிக்கிழமையிலே இந்த திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்தாலும் புனர்பூச நட்சத்திரம் சேர்ந்தாலும் யோகம் சித்த யோகமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த வகையில் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கிறது. இன்றைய ராகு காலம் மிக சரியாக காலை 9:02 10:38 வரையிலும். இன்றைய யமகண்டம் மதியம் 1:49 3:25 வரையிலும். இன்றைய குளிகை காலம் காலை 5:50 7:26 வரையிலும். இனி இன்றைய நல்ல நேரம் என்னவென்று பார்க்கலாம். மிக சிறந்த வெற்றி தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய அபிஜித் முகூர்த்தம் என்பது காலை 11:28 12:39 வரையிலும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:50 7:32 வரையிலும். காலை 10:38 12:50 வரையிலும். இரவு 7:30 10 மணி வரையிலும் மிக சிறந்த நல்ல நேரமாக உங்களுக்காக கணித்து கொடுத்திருக்கிறேன். எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். மிகவும் தீமை தரக்கூடிய அந்த துர்முகூர்த்தம் என்பது காலை 7:32 8:24 வரையிலும். இன்று ஒரு சுமாரான ஒரு நாளாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கிழமையும் சனிக்கிழமையாக இருக்கிறது. யோகமும் சித்த யோகமாக இருந்தாலும் அவமாகமாக இருக்கிறது. நாளை தினம் சிராத்தம் செய்பவர்கள், நாளை தினம் பித்ரு பூஜை செய்பவர்கள் தூதியை திதியை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்பொழுது பார்க்கலாம். இன்று அதிக நேரமாக பிரதமை திதி வியாபித்து இருக்கிறது. இதில் வாஸ்து சம்பந்தமான கர்மங்களை செய்து கொள்வது, பரிகார பூஜைகளை செய்து கொள்வது, கடவுள் வழிபாட்டிலே கவனத்தை செலுத்துவது நன்மை தருவதாக இருக்கும். இன்றைய திதியினுடைய அடிப்படையை தொடர்ந்து நட்சத்திர அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று பார்க்கலாம். இந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு 1:57 வரையிலும் இருக்கிறது. இதிலே தூண் நாட்டுவது, மதில் சுவர்களை கட்டுவது,
இந்த பில்லர் என்று சொல்லக்கூடிய கடகாலிலே பில்லரை எழுப்புவது, உங்களுடைய தோட்டத்திற்கு வேலி அமைப்பது, மருந்து தயாரிப்பது, வியாதியஸ்தர்கள் மருந்து உண்பது, விவசாயிகள் கதிர் அறுப்பது, தானியத்தை களஞ்சியத்திலே சேர்ப்பது, கணித ஆரம்பம் செய்வது, வைத்திய தொழிலை மேற்கொள்வது அல்லது வைத்தியம் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பது, காட்டு மூலிகையிலிருந்து மருந்துகளை தயாரிப்பது, மாந்திரிகம் சம்பந்தமான பூஜைகளில் ஈடுபடுவது அல்லது மாந்திரிகத்தை கற்றுக்கொள்ள முயற்சிப்பது இன்றைய தினம் நன்மை தருவதாக இருக்கும். இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷராசினருக்கு இன்று தைரிய செயல்பாட்டின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராசி அதிபதியினுடன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறார். ராகுவனுடைய கால்களில் இருக்கிறார். வேலையிலே உங்களுடைய துணிச்சலான முடிவு மற்றவர்களால் பாராட்டப்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்து அதில் வெற்றி காண்டு அவருடைய எதிர்காலத்திற்கு உதவியை செய்வீர்கள். தாய்மாமன் வழியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அவரிடத்திலே ஒற்றுமை நிலவுகிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய நன்மையும் வெற்றியும் கொண்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய வெற்றி தொடர்வதற்கு இன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ஸ்ரீமத் ராமானுஜர் இருக்கிறார். அடுத்து நாம் ரிஷப ராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசினருக்கு இன்று பணவரவு வரக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக நீங்கள் கேட்ட உதவி இன்று கிடைக்கும். வங்கிகளிடமிருந்தோ அல்லது அரசாங்கம் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது நீங்கள் கேட்ட பெரிய மனிதரிடத்திலிருந்தோ உங்களுக்கான உதவிகள் கிடைத்து உங்களுடைய எதிர்கால தேவைக்கு திட்டமிடுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமையும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய செயல்கள் பாராட்டப்படும். விடாப்பிடியாக பிடிவாதத்துடன் சில காரியங்களை முடித்து மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்துவீர்கள். பெண்களால் யோகமும் சகாயமும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனாலும் பிரயாணத்திலே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கண்கள் அல்லது பற்களிலே சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் கூடுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய சிரமங்கள் குறைந்து யோகம் அதிகரிப்பதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காலஸ்தீநாதர் இருக்கிறார். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசினருக்கு நேற்றைய சிரமங்கள் குறையும். நேற்று ஏற்பட்ட உடல் உபாதை இன்று குறையும். தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது நரம்பு கோளாறுகள் சரியாகி உடல் நலத்திலே ஒரு தெளிவான மனநிலைமை பிறக்கும். டென்ஷன் குறையும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் வருந்தி அவருடைய தவறுக்கு வருந்தி உங்களிடத்திலே மீண்டும் நட்பை பாராட்டுவதற்கான கிரக நிலைமைகள் சாதகமாக இருக்கின்றன. குடும்பத்திலே ஒற்றுமை நிலவும். மிக நீண்ட நாளாக நீங்கள் நினைத்திருந்த கூட்டுத் தொழிலை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் கூடி வருகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் யோகம் அதிகரிப்பதற்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக போராக பெருமாள் இருக்கிறார். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசினருக்கு இன்று மிக அற்புதமான யோகம் கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. 12ஆம் இடத்திலே ராசி அதிபதி விரயத்திலே அமர்ந்திருந்தாலும் அவருடன் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு என்று தான் சொல்ல வேண்டும். சிலர் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். உங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான மிகப்பெரிய வித்திடல் இன்று நடைபெறவிருக்கிறது. கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தொழிலே ஒரு புதிய பாதை புலப்படும். வேறு தொழிலை மாற்றுவதற்கும் அல்லது தொழிலுக்கான இடமாற்றம் செய்வதற்குமான சிந்தனை மேலோங்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கரம் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். சமூகத்தில் ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்கி நற்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தென்படும். சில பதவிகளை பெறுவதற்காக சில வேலைகளை முடிப்பதற்காக சற்று பொருள் விரயத்தை மட்டும் சந்திப்பீர்கள். யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார்.
அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்ம ராசினருக்கு இன்று விரயம் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வீடு வாகன வகையில் உங்களுக்கான பண விரயங்கள் அதிகரிக்கும். வாகன பழுது உங்களுக்கு வேலையை கெடுப்பதாக அமையும். வயிற்றுக் கோளாறு சற்று வாயு தொந்தரவை ஏற்படுத்தி அவஸ்தைக்கு உள்ளாக்கும். தாயாருடைய உடல்நலத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரயாணத்தை தவிர்ப்பதும் எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உண்பதும் நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் கன்னி ராசிக்கான பலன்களை காணலாம். கன்னி ராசினருக்கு இன்று தொழிலுக்கான முதலீடு செய்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக நீங்கள் நினைத்திருந்த காரியம் வெற்றிகரமாக முடிவடையும். மனைவிடத்திலே பாசம் பற்றும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களாலும் கூட்டுகளாலும் மிகப்பெரிய யோகமும் லாபமும் வந்து சேரும். அலைச்சலும் டென்ஷனும் குறைந்து நிம்மதி பெருமூச்சு ஓடுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளிநாடு தொடர்புள்ளவருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், வேலை இல்லாதவருக்கு கூடிய புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் என்றதும் தென்படுகின்றன. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். ஆனாலும் சற்று பிரயாணத்தின் மூலமாக அலைச்சலும் ஏற்படுகிற ஒரு கிரக நிலைமைகள் காணப்படுகின்றன. கண்களிலோ அல்லது தலைகளிலோ சிறு சிறு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு வாகனத்தை ஓட்டுவது, குளிர் கண்ணாடிகளை அணிந்து கொண்டு வாகனத்திலே செல்வது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கு கடந்த 3 நாட்களாக இருந்த சிரமங்கள் குறைகிறது. சந்திராஷ்டிரம் விலகுகிறது. மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நேற்றைய குழப்பம் இன்று ஒரு முடிவுக்கு வந்து நேற்றைய காரியம் இன்று வெற்றிகரமாக முடிவடையும். உங்களுடைய மன சோர்வு அகன்று மனதிலே புத்துணர்ச்சி பிறக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய கால்களிலே சந்திரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்திலே உலவுகிறார். புதிய வாய்ப்புகள் அலைமோதுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளியூரிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கான உதவிகள் பல வழிகளிலும் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. துலாம் ராசினருக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்போது நன்மைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவை மேலும் தொடர்வதற்கான உங்களுடைய வழிபாடு கடவுளாக நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் காமாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசினருக்கு இன்று சந்திராஷ்டிரம் கூடுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். அவருடைய கால்களிலே சந்திரன் 8ஆம் இடத்திலே உலவுகிறார். அவருடன் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். இது அலைச்சலையும் டென்ஷனையும் உண்டு பண்ணும். உடலிலே திடீர் பின்னடைவுகள் ஏற்பட்டு சோர்வுடன் காணப்படுவீர்கள். மிகவும் பலவீனமாக உணர்வீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைந்து மிகவும் பதட்டத்துடனும் டென்ஷனுடனும் காணப்படுவீர்கள். தகுந்த ஓய்வை எடுத்துக்கொள்வதும் சத்தான உணவுகளை உண்பதும் பழரசத்தை அல்லது எனர்ஜி தரக்கூடிய குளிர்பானங்களை அருந்துவதும் நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய உடல் நலம் சீர்பெறுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராமானுஜர் இருக்கிறார். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசினுக்கு இன்று நண்பர்களாலும் மனைவியாலும் கூட்டாலும் சிறு சிறு விரயங்கள் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இதுவரையும் சனி பகவான் உங்களுக்கு சற்று தொல்லையை தந்து கொண்டிருந்தார். சனி பகவான் 22ஆம் தேதியிலிருந்து சற்று விலகி இருக்கிறார். ஆனாலும் எட்டுக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்திலே செவ்வாயுடன் காணப்படுகிறார். தேவையில்லாத அவப்பெயர்களுக்கு ஆளாவது, மறைமுகமாக உங்களுக்கான போட்டிகள் அதிகரிப்பது, பெண்களால் சற்று அவமானத்திற்கு உள்ளாவது போன்ற சம்பவங்கள் நடைபெற இருப்பதால் சற்று எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும்.
பொருளை கையாளுவதிலே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். விலையுயர்ந்த பொருள்களை வெளியிலே எடுத்து செல்லும்போது மிகுந்த பாதுகாப்புடன் செல்வது நன்மை தருவதாக இருக்கும். யோகம் அதிகரிப்பதற்கு உங்களுடைய சிரமங்கள் குறைக்கும் என்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக புவனேஸ்வரம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசினருக்கு இன்று வம்பு வழக்குகளிலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் அதிக உழைப்பை செலுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் அதிக அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அதனால் சற்று அலைச்சலும் டென்ஷனும் கூடினாலும் பொறுமையுடனும் மிகுந்த கவனத்துடனும் உங்களுடைய காரியத்தை ஆற்ற வேண்டும். யாரையும் நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்காமல் உங்களுடைய காரியத்தில் நீங்களாகவே இறங்கி வெற்றி வகையை சூட வேண்டும். உங்களுடைய அலைச்சல் குறைவதற்கு இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மீனாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசினருக்கு இன்று தேவையில்லாத அவப்பெயர்கள் எடுப்பவர்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த கும்பராசினருக்கு மட்டும் நாம் திரும்ப திரும்ப சில விஷயங்களை சங்கடமான செய்திகளே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். திரும்ப திரும்ப கூறுவது போலவே இருக்கிறது. எனக்கும் சற்று மன வருத்தமாகவே இருக்கிறது. 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார், 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார், ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் 5ஆம் இடத்திலே திருதிய ஸ்தானாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார். இவையெல்லாம் தைரிய குறைவு ஏற்படுவதற்கும் தன்னம்பிக்கை குறைவதற்கும் உடைய பெயருக்கு அவமானம் ஏற்படுவதற்கும் கிரக நிலைமைகளாக இருக்கின்றன. சற்று எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் இருங்கள். தியானம், யோகா போன்றவற்றிலே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். மனதை அமைதியுடன் வைத்து கொள்ளுங்கள். பிடித்த கடவுளுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பிடித்த இசையை கேட்பது, பிடித்த புத்தகத்தை வாசிப்பது, ஆன்மீக விஷயங்களில் நாட்டத்தை செலுத்துவது உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கான பரிகாரமாக இருக்கும். வெகு விரைவில் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு வரவிருக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியில் ராகு கேதுவும் பெயரவிருக்கிறார். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து குரு பகவானும் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயரவிருக்கிறார். இவையெல்லாம் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக வரவிருக்கிறது. அதுடன் நீங்கள் பொறுமையை காக்க வேண்டும். உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் ராமானுஜருடைய வழிபாடு மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசினருக்கு இன்று வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக நிலுவில் இருந்த வம்பு வழக்குகள் சாதகமாக முடிவடையும். உடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் துடைக்கப்பட்டு நற்பெயர்கள் பெறுவீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்கள் வந்து இணையக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. உங்களுடைய அருமை பெருமைகளை மற்றவர்கள் உணர்ந்து கொள்கிற ஒரு நாளாகவும் உங்களுடைய அந்தஸ்தையும் உங்களுடைய கௌரவத்தையும் நிலைநாட்டுகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக பிரத்யங்கரா தேவி இருக்கிறார். இத்துடன் இந்த 12 ராசிக்கான ராசி பலன்கள் நிறைவு பெறுகிறது. இன்றைய கிரக நிலைமையின் அடிப்படையில் எந்த கடவுளை வணங்கலாம் என்று நாம் பார்த்து வருகிறோம். இனி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கிறது. மிக அற்புதமாக ராமானுஜருடைய வழிபாடு சிலாக்கியமான ஒரு வழிபாடாக இந்த திருவாதிரையில் நான் சொல்வதுண்டு. ராகு கேதுனால் பீடிக்கப்பட்டவர்கள், ராகு கேது திசை நடப்பவர்கள், மிக தீராத தோல் வியாதியினால் கஷ்டப்படுபவர்கள், ஞாபக மறதியால் கஷ்டப்படுபவர்கள், எதிர்மறை சிந்தனைகளால் ஆட்பட்டவர்கள் எல்லாம் இந்த ராமானுஜரை வழிபாடு செய்வது நன்மை தருவதாக இருக்கும். ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த ராமானுஜரை ஸ்ரீபெரும்புதூரிலே சென்று அவருடைய திருமஞ்சனத்திலே கலந்து கொண்டு அந்த திருமஞ்சன நேரையும் அந்த அபிஷேக பாலையும் அருந்துவது மிகவும் நன்மை தருவதாக இருக்கும். அவருடைய தனியனை தினந்தோறும் மாணவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் 12 முறை கூறி வருவது மிகப்பெரிய நேர்மறை சக்திகளை கொடுத்து ஞாபக சக்தியை ஊக்குவிப்பதற்கான மிக அருமருந்தாக இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த ராமானுஜருடைய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். நேற்று தினம் இந்த வடமேற்கு பற்றியான விஷயத்தை பார்த்தோம். இன்று மத்திய வடக்காக இருக்கக்கூடிய குபேர திக்கை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த 9 சமபாகமாக பிரித்த உங்களுடைய மனையிலே வடகிழக்கு போக வடமேற்கு போக மத்தியத்திலே இருக்கக்கூடிய நேர் வடக்காக இருக்கக்கூடிய அந்த மத்திய பகுதியை குபேர திக்கு என்று வகுத்திருக்கிறார்கள். ஆனாலும் வழக்கத்தில் எல்லோரும் குபேர திக்கு என்றால் கன்னி மூலையை குறிப்பிடுகிறார்கள். இந்த புதனுடைய இடமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு தான் குபேர திக்கு என்று பெயர். இந்த இடத்துல நவகிரகத்தில் நீங்கள் கோயிலில் சென்று வணங்கினால் அங்கே புத பகவான் இருப்பார்.
ஆனால் வாஸ்துவில் இந்த இடத்திற்கு குரு பகவானை அதிபதியாக வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே நீங்கள் நவகிரகத்திற்கு சென்றால் இந்த நவகிரகத்திலே குரு பகவானை அதிபதியாக வைத்திருப்பார்கள். ஆனால் வாஸ்துவிலே இந்த இடத்திற்கு புதனை அதிபதியாக வைத்திருக்கிறார்கள். அந்த வீட்டிலே இருப்பவர்களுக்கு மருத்துவ செலவு எப்படி இருக்கும், அவருடைய நரம்பு மண்டலம் எவ்வளவு பலமாக இருக்கும், உண்கிற மருந்து சரியாக வேலை செய்து வியாதி சரியாகுமா சரியாகாதா என்பதையெல்லாம் இந்த குபேரத்துக்கே நிர்ணயிக்கின்றன. இங்கே எந்த பொருளை வைக்கிறோமோ, எந்த தன்மை ஏற்படுத்துகிறோமோ அதே தன்மை வீடு முழுவதும் பிரதிபலிக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இங்கே ஒரு ஜன்னல் வைத்தால் அதிகமாக ஜன்னல் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். இங்கே வாயில் படி வைத்தால் அதிகமாக வாயிலை வைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். இங்கே நீங்கள் எந்த தன்மையை உருவாக்குகிறோ அதே தன்மை வீடு முழுவதும் பிரதிபலிக்கிற ஒரு தன்மை இருப்பதால் இங்கே அந்த ஸ்டோர் ரூமை அமைப்பது நன்மையாக இருக்கும். அதாவது உங்களுடைய ஆடை அணிகலன்களை, விலையுயர்ந்த பொருள்களை, உங்களுடைய நகை துணிமணிகளை வைப்பதற்கான இடமாக அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். பணம் வைப்பதற்கான பீரோ வைப்பதற்கும், உங்களுடைய ஆடம்பரமான பொருட்களை வைப்பதற்கும், உங்களுடைய சொத்து பத்திரங்களை வைப்பதற்கும் சிறந்த இடமாக இந்த இடம் இருக்கிறது. இங்கே உங்களுடைய அந்த ஷோரூமை வைத்து தானியத்தை வைத்தால் கூட தானியத்திற்கு குறைவே இல்லாமல் விளைச்சல் அதிகமாக இருந்து உங்களுடைய தேவை பூர்த்தியாகி கொண்டே இருக்கும். இந்த இடத்துல கிணறை வைப்பதோ, இந்த இடத்துல தொட்டி வைப்பதோ, இந்த இடத்துல மிக ஆழமாக பள்ளத்தை எடுப்பதோ மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நரம்பு மண்டலம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். குறிப்பாக இந்த வடக்கு பார்த்த வகையில் இந்த புதனுடைய இடத்திலே வாயில் காலை வைப்பதை மிக வழக்கமாக கொண்டிருக்கிறார். புதன் வாயில் என்று கூறுவார்கள். ஆனால் அதில் மிகப்பெரிய உடன்பாடு எனக்கு இல்லை. ஒரு திக்காக எடுத்துக்கொண்டால் அதில் 3 தன்மைகள் இருக்கும். வடக்காக இருந்தால் வடகிழக்காக இருக்கிற ஒரு தன்மை இருக்கிறது, மத்திய வடக்காக இருக்கிறது, வடமேற்கு என்று ஒரு திக்கு இருக்கிறது. இந்த மத்தியத்திலே இருக்கக்கூடிய இந்த வடக்கு பகுதியை சார்ந்தவர்கள் மட்டும் உச்சஸ்தானத்திலே வாயிலை வைப்பது நன்மை தருவதாக இருக்கும். இந்த வடக்கிலே மருந்து சம்பந்தமான வியாபாரங்களை செய்வது, மருத்துவ படிப்பு படிப்பவர்களுக்கான இந்த திக்காக இந்த வடக்கு இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். ஆனாலும் அஷ்டமியிலே பிறந்தவர்கள், சதுர்த்தசியிலே பிறந்தவர்கள், பஞ்சமி தீதியிலே பிறந்தவர்கள், மீனத்திலே புதன் இருக்க பிறந்தவர்கள், அதில் புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த வடக்கு வாயில் மிகப்பெரிய அளவில் மருத்துவ சேவைகளை கொடுத்து விடுகிறது, நரம்பு கோளாறுகளை ஏற்படுத்தி விடுகிறது, மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய உடல் தன்மையை மாற்றி விடுகிறது. அதனால் இந்த இடத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு அந்த அபம் ரும்மி என்று சொல்லக்கூடிய இந்த காக்காய் வலிப்பு வருவதற்கும், அல்லது அந்த ஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நரம்பு கோளாறு ஏற்படுவதற்கும், முகவாதம் அல்லது பக்கவாதம் ஏற்படுவதற்கும் இந்த இடம் காரணமாக ஆகிவிடும். இந்த இடத்தை மிக மிக ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள வேண்டும். இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு விட்டாலோ, இதை நீங்கள் விட்டு கட்டிவிட்டாலோ, இங்கே மிகப்பெரிய தோஷம் ஏற்பட்டு விட்டாலோ துளசி செடி வைத்தாலே மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். துளசி மாடத்தை வைப்பது, அல்லது வாயில் அந்த இடத்துல இருந்தால் வாயில் படிக்கு நேராக மொட்டை மாடியில் ஒரு துளசி செடியை வைத்து வழிபாடு செய்து வருவது இந்த இடத்திற்கு மிகுந்த பரிகாரமாக இருக்கும். இந்த இடத்திற்கு நவகிரகத்திலே குரு பகவான் அதிபதியாக இருந்து இங்கே புதனை குறிப்பாக வைத்திருக்கிறார்கள். மரகத பற்றி ஒரு வலது கையிலே சுண்டு விரலிலே அணிவது அல்லது இடது கையிலே சுண்டு விரலிலே அணிவது நன்மை தருவதாக இருக்கும். இந்த இடத்தையெல்லாம் நான் கூறுகிறது ஒரு குறிப்பிற்காக. உங்களுக்கு இந்த இடம் பாதிக்கப்பட்டால் என்னென்ன வியாதிகள் வரும், இந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனை வரும் என்று கூறுகிறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய அந்த வாஸ்து பிளானை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது முதலில் மனையடியை கணிக்க வேண்டும். மனையடியிலே பல மனை இருக்கிறது. கருட மனை இருக்கிறது, புறாமனை இருக்கிறது, சிம்ம மனை இருக்கிறது, யானை மனை இருக்கிறது, பசு மனை இருக்கிறது, காக்கை மனை, கழுதை மனை, நாய் மனை என்றெல்லாம் மனை இருக்கிறது. அப்படிப்பட்ட மனையிலே உங்களுக்கு தேவையான மனையை முதலில் கருட மனையாகவோ சிம்ம மனையாகவோ உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் யானை மனையோ பசு மனையோ தேர்ந்தெடுத்து நீங்கள் கட்ட வேண்டும். அப்படி நீங்கள் அமைக்கிற அந்த மனையடியை தேர்ந்தெடுக்கும் போது மனையடிக்கில் 15 வகையான கணிதம் இருக்கிறது. அதில் ஆதாயம் அதிகமாக வருகிற வகையிலும் வயது 45ற்கு மிகப்பட்டு இருப்பதாகவும், அதற்கு பிறகு வாஸ்துவும் நீங்கள் அமைக்க வேண்டும். அப்படி அமைக்கும் போது மிகவும் நுட்பமாக உங்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உன்னுடைய உடல் தன்மை எப்படி இருக்கிறது, உங்களுக்கு நரம்பு மண்டலம் எப்படி இருக்கிறது, வியாதி எந்த கிரகத்தினால் வருகிறது, அந்த கிரகத்திற்குரிய இடத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஜாதகத்தையும் வைத்து கொண்டு மனையடியும் கணித்தும் வாஸ்து முறைப்படியும் நீங்களுடைய அந்த பிளானை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். மிக கடினமான ஒரு பகுதியாக இது இருக்கிறது. வாஸ்து தெரிபவர்களுக்கு மனையடி தெரிவதில்லை, மனையடியும் வாஸ்தும் தெரிந்தவருக்கு ஜோதிடம் தெரிவதில்லை. இப்படி ஒரு நிலைமை இங்கே நீடித்து கொண்டிருக்கிறது. தகுந்த விற்பனிடத்திலோ அல்லது தகுந்ததாக இந்த அனைத்து துறையிலுமே தேர்ச்சி பெற்ற ஒரு இடத்திலோ நீங்கள் அணுகி உங்களுடைய வீட்டை நீங்கள் கரெக்டான சரியான முறையில் நீங்கள் கட்டி உங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அதற்கு உதவி புரிவதற்கு நாங்களும் இருக்கிறோம், நானும் இருக்கிறேன், என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.